அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த தை மாதத்தில் நாம் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. தை மாதத்தில் பொங்கல், தைப்பூசம், தை அமாவாசை, தை வெள்ளி, தை செவ்வாய், தை கிருத்திகை நிறைய நாட்கள் வந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு நாள் நாளைய தினம் 9/2/2026 வரக்கூடிய தை மாதத்தோட தேய்பிறை அஷ்டமி. இந்த தை மாதத்தோட தேய்பிறை அஷ்டமியை பொதுவாக தேவாஷ்டமி அப்படின்னு அழைப்பாங்க. பைரவருக்கு மிகவும் உகந்த ஒரு அஷ்டமி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்துக்கான வழிபாட்டை குறிக்கும். இதில் அஷ்டமி அப்படிங்கிறது பைரவர் வழிபாடு, வாராகி எண்ணெய் வழிபாடு, இவையெல்லாம் நம்ம செய்யலாம். நாளைய தினம் சிவனுடைய 64 அம்சங்களுள் ஒருவரான பைரவர் வழிபாடு திங்கட்கிழமை சோமவாரம் வந்திருப்பது மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. சில அமைப்புகள் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். அத்தகைய அமைப்பு நாளை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் யாருமே தவற விடாதீங்க. இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. அப்பதான் நாளைய தினத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதிலும் நாம் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், தீராத துன்பங்கள், அவர் செய்து அதாவது தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாத செய்த பாவங்கள், அனைத்து விதமான தோஷங்கள், இவை எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும். ஸோ இப்படி ஒரு நாளை யாருமே தவற விடக்கூடாது. இதற்கு நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது. யார் வேணாலுமே இந்த ஒரு வழிபாட்டை நாளை காலை செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் செய்யலாம். சில வழிபாடுகள்லாம் குடும்பத்தில் ஒருத்தவங்க செய்தால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நாளைய தினம் காலை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே, அதாவது கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக செய்யலாம். நாளைய தினம் காலை குறிப்பிட்ட ஒரு 8 நிமிடங்கள். ஏன் அந்த 8 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் நிறைய முகூர்த்தம் இருக்குது. பைரவ முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோதுளி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைரவ முகூர்த்தம் ஒவ்வொரு நாளும் 8 நிமிடங்கள் மட்டுமே நமக்கு வரும். அந்த 8 நிமிடங்களை நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு இடத்திற்கும் சூரிய உதய நேரம் அப்படிங்கிறது மாறுபடும். இப்போ நான் சென்னை அப்படின்னு பொதுவாக நான் சொன்னேன்னா, இப்போ சென்னையில் 6:10 சூரிய உதயம் ஆகுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், 6:10 சூரிய உதயம் ஆகுது அப்படின்னா 6:10 முந்தின 4 நிமிடம், 6:10 பின்னாடி இருக்கக்கூடிய 4 நிமிடம். ஸோ 6:06 6:14 வரை இருக்கக்கூடிய அந்த 8 நிமிடங்கள் தான் சென்னையில் பைரவ முகூர்த்தம். இதே நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கிறீங்க, அல்லது வேறு எந்த ஊரில் நீங்கள் இருந்து பார்த்தாலும் சரி, கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் டுமாரோ சன்ரைஸ் டைம் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. சில இடங்களில் 5:55 சூரிய உதயம் நடக்கும். சில இடங்களில் 6:20 6:15 சூரிய உதயம் நடக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சூரிய உதயத்திலிருந்து பிஃபோர் 4 minutes, ஆஃப்டர் 4 minutes. ஸோ அந்த 8 minutes தான் பவர்ஃபுல் பைரவ முகூர்த்தம். நாளைய தினம் பைரவருக்கு உரிய நாள். இந்த தேவாஷ்டமி நாளில் அந்த 8 நிமிடங்களில் நமக்கு பிடித்திருக்கக்கூடிய அத்தனை பீடைகளும் நம்மை விட்டு விலகணும்ட்டு நம்ம இதை செய்யலாம். இதை செய்து முடித்ததுக்கு பிறகு போய் நீங்கள் குளிக்கலாம். ஏன்னா இது தேய்பிறை, நம்மை விட்டு எல்லாம் போகணும். தீயவையெல்லாம் நம்ம விட்டு போகணும். ஒரு தோஷம் நம்ம விட்டு போகணும். பீடைகள் என்னை விட்டு போகணும். எனக்கு மேலே இருக்கக்கூடிய கண்திருஷ்டி, என் மேலே மற்றவங்க வச்சுருக்கக்கூடிய போராமை, இது எல்லாம் என்னை விட்டு போகணும். நான் ஒரு சுத்தமான நபராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை நினைத்து காலை நேரத்தில் அந்த 8 நிமிடங்களில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளிப்பகுதியில், மொட்டை மாடியில், அல்லது கார் பார்க்கிங்கில், அல்லது உங்கள் வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளியிலே நீங்கள் உங்கள் கைகளில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மிளகு. இந்த மிளகு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சை எப்படி அது சுத்தம் செய்கிறதோ,
அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நச்சுகளை மனிதர்கள் வடிவமாக பார்க்கிறோம், பிரச்சனைகள் வடிவமாக பார்க்கிறோம். சில விஷங்க வந்து நம்ம கூடவே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு அவங்க விஷம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அடப்பாவிங்களா நீ வந்து என் கூட இருந்துட்டு எனக்கு வந்து இவ்வளோ துரோகம் பண்ணிட்டியேன்னு நம்ம அதுக்கப்புறமா நம்ம உணர்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட நச்சுக்கள் விஷங்களில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாளை நீங்கள் பூஜை ரூமுக்கு போக வேணாம், மந்திரம் சொல்ல வேணாம், விளக்கேற்ற வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த 8 மிளகுகளை உங்களுடைய இடது கையில் நீங்கள் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுடைய தலையை வந்து நீங்கள் ஒரு 8 முறை இடமிருந்து வலம் 8 முறை, வலம் இருந்து இடம் ஒரு 8 முறை நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு அந்த மிளகு உங்கள் கைகளிலே இருக்கும் பொழுது வேண்டிக்கோங்க. என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் கண்கள் முன்பு வந்து போகிறதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு, உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளோ கணவரோ வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருந்தாலும் அவர்களும் இதை செய்யலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. சரிங்களா? சின்ன பிரச்சனையிலேருந்து வீட்டில் வந்து அது ரிப்பேரு இது ரிப்பேரு, வேலை செய்ய போகிற இடத்துல அவ்வளவு பிரச்சனைகள், பசங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஸோ இத்தகைய பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இது பத்தாதுன்னு வெளியாட்களால் நமக்கு பல பிரச்சனைகள். ஸோ இவை எல்லாத்துலேருந்தும் நம்ம வெளியில் வரணும். ஸோ யாருமே இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. இன்னும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, எல்லா குரூப்லேயும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த நேரத்தில் அவங்க அதை சரியாக செஞ்சு அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளியில் வந்தாங்கன்னா அவங்க காலம் முழுக்க உங்களை வந்து மறக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நபராக நீங்கள் இருப்பீங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ரூபா கொடுத்தோ அல்லது வேறு எந்த பொருள் கொடுத்தோ நம்ம உதவி பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இதை மாதிரி நல்ல பதிவுகளை மற்றவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்கு ஈவினிங் இருந்தால் கூட பரவாயில்ல, இது நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் அரவுண்டு 6 கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதால தான் நான் உங்ககிட்ட திரும்ப சொல்கிறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் உங்கள் தலையை சுற்றிட்டு அந்த 8 மிளகுகளையும் வந்து 8 திசைகளில் நீங்கள் தூக்கி போட்டுடுங்க. 8 திசைகள்னால் வந்து என்ன, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, அதுக்கப்புறம் நடுவில் நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட், அதை மாதிரியான 8 திசைகள்லையும் அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் மேலுக்கு குளிக்கிறதோ தலைக்கு குளிக்கிறதோ நீங்கள் வந்து குளிச்சிக்கலாம். யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நாளை மாலை சில விஷயங்கள், இந்த அஷ்டமியை நம்ம பயன்படுத்தி கொள்வதற்காக சில பதிவுகள் நான் நாளைக்கும் போடுவேன். நம்முடைய சேனலை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதை மாதிரி சிம்பிளான விஷயம், அந்த 8 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ ஆரம்பிக்குது, இப்போ 6:06க்கு ஆரம்பிக்குதுன்னா 6:06க்கு நீங்கள் அந்த இடத்துல போய் நின்றுடுங்க. அந்த 6:14க்குள்ளார நல்லா வேண்டிக்கிட்டு அந்த மிளகுகளை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடலாம். அந்த மிளகுகளை அடுத்து என்ன ஆகுது, அது மேலே தொடப்பம் படுது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் அதை 8 திசைகள்லையும் தூரமாக தூக்கி போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.